Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலையா குழந்தைய பெரியவர் அனைவரும் விரும்பும் நிஜாம் பாக்கு. ஒரு டீம் எப்படி இது உருவாச்சு, முக்கியமா அந்த நகைச்சுவை அதை பத்தி சொல்லுங்க. பெரிய குடும்பம் தம்பி அதெல்லாம் என்னென்ன சொல்றீங்க? வச்சு மேய்க்கிறது உங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு விட்றாங்க. எந்த ஊரா நீ? எந்த ஊரா? நீங்க தான் பார்த்து கண்டுபிடிக்க. நான் ஆரம்பிக்கலாமா? என்னன்னு? பொன்னாலதான் போச்சு மச்சான் காசு, அவளை பின்னாலதான் சுத்த வைக்க ஆசை. அப்ப நான் போய் என்ன சொல்றேன், ஐயா உங்க பேரு தான் என் பேரு அப்படின்னு. அப்ப நீனும் இளையராஜாவா? மாவீரன்ல ஓப்பனிங் பிட் நீங்க பாடியிருப்பீங்க. வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி இருக்கும்ல, இதுல அந்த மாதிரி இருக்கலாமான்னு ஒரு நடை அப்படி இழுத்தேன். வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி இருக்கும். உள்ள இருக்கிற ஞாபகம் இருக்கானே, பயங்கரமான ஹிட் ஆனது. அந்த அருவி போல் அன்ப தருவாரே, சின்ன அறிவிப்பும் என்று சுடுவாரே, நீயும் தும்மிடி ஆயுசு 100ஆக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக, என் பார்வை உன்னோடு ஓம் பொம்மை கண்ணோடு பேசாமல் என்னோடு வா உணர்ந்து போவோம் காதோரோ அடியாலோ நான் தாங்க மாரோடு வா விருது தேரேவா. ஆதன் சிம்மனர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. அண்ணனு தெரியும், பட்டி தொட்டியெல்லாம் இவரோட குரல் ஒலிக்காத இடங்கள் இல்லை. இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள். இன்னும் நிறைய படைப்புகளும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு நடிகர்களாக உருவாக்கி அண்ணன் ஒரு டிரெக்டராகவும் மாறி நிறைய விஷயங்கள் இங்கே போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு நகைச்சுவையான அந்த கலந்த நேர்காணலாக இது இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் உள்ளே வந்தேன். அவர் கேட்குறாரு, நகைச்சுவை பண்ணுமா, அப்போ என்னை இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. அதுக்காக தான் வந்திருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன். சிறப்பு. ஆமாம், இதுக்கு முன்னாடியே நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு நேர்காணலை நம்ம பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து மறுபடியும் எங்களெல்லாம் மதித்து ஆனால் நம்ம சேனலுக்காக நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. கண்டிப்பாண்ணே. நாங்கள் பார்த்த மூஞ்சியே பார்க்காம யார் சொல்றேன் இல்லை, அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, ஓகே பார்த்த மூஞ்சி தானே அப்படின்னு இல்லாமல் மறுபடியும் எங்களை பார்க்கறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. சிறப்பு. இல்லை அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் இவனே வந்துகிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கானே, இல்லை எப்படி? இல்லை நீங்கள் தான் வரணும். சிறப்புண்ணே, நன்றிண்ணே. சமாளிக்கிறாரு. ஆனா இப்போ போன வாட்டி வரப்ப அந்த வீரம் படத்துல வர அஜித் மாதிரி சிங்கிள் மேனா நின்று விளையாண்டுட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு டீம் எப்படி இது உருவாச்சு, முக்கியமா அந்த நகைச்சுவை அதை பத்தி சொல்லுங்க. பெரிய குடும்பம் தம்பி அதெல்லாம். என்னென்ன சொல்றீங்க? வச்சு மேய்க்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தா அந்த வசனத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லி கொடுத்த எதுவுமே இப்போ வரல. சரி, அவங்க எல்லாம் சொன்னது கிட்ட ஆயிடுச்சு, அது வேற. நான் சொல்லி கொடுத்தது வரல. ஒருவேளை நான் சொல்லி கொடுத்து வந்திருந்தா மொக்கையா இருக்குமோ என்னமோ. இப்போ மட்டும் என்னவா மைக் கிட்ட வச்சீங்க. ஆனா ஒவ்வொருத்தரா நீங்களே சொல்லுங்க, யார் யாரு என்னென்ன எப்படி எப்படி உங்களோட வந்து இணைஞ்சாங்க, எப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இவர் பேரு கலைவேந்தன். இவரோட உண்மையான பேர் வந்து கருப்பையா. சரி. இவர் வந்து முதல்ல வந்து நாடகத்துல பப்புன் வேஷம் போடுறதுக்காக அறிமுகமாகி ஒரு மிகப்பெரிய கலைஞர் மறைந்த சக்திராஜான்னு ஒரு பப்புனு, அவர்கிட்ட ஒரு சிஷியனா சேர்ந்து அவர்கிட்ட நாடகம் பழகி நாடகத்தை போகலான்னு போனாப்புல, செல்லுபடி ஆகலை. அதுக்கப்புறம் இவரோட வேலை வந்து என்னன்னா அந்த வெல்டிங் அடிக்கிற வேலை. அந்த வேலை மூலமா வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு செட்டு போட்டாப்புல, அது மூலமா பழக்கம். செட்டு போட்ட கையோட ஆளைக்கானா, கொடுத்த காசையும் திரும்பி வாங்க முடியல, வேலையும் முடியல. அப்படி ஒரு நல்ல அற்புதமான மனுஷன். சரி. அதுக்கப்புறம் ஆளை பிடிச்சேன் பாருங்க. அப்போ வந்து இவருக்கு ஒரு வேலை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போமே, இங்கே ஒரு வெல்டிங் பட்டறையில அவரை கொண்டாந்து சேர்த்து விட்டோம். அதன் மூலமா நாங்கள் அப்படியே பழக ஆரம்பிச்சிட்டோம். இப்படித்தான் யதார்த்தமா ஒரு வாட்டுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கல இடையில ஒன்ன போட்டுட்டு போவாரு, நல்லா இருக்கே அப்படின்ட்டு இப்படி ஒண்ணு பண்ணுவோமேனு பண்ண ஆரம்பிச்சது. இவர் பேர் கலைவேந்தன். அவர் பேர் வந்து தம்பி ரஞ்சித். அவர் என்னோட கலைக்குழுவுல கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா தபலிஸ்டா பயணிக்கிறார். தபலா வாசிக்கக்கூடிய கலைஞர், மிருதங்கிஸ்ட். அவரோட தம்பி அவர். அதாவது இந்த பாஞ்சாலங்குறிச்சியில ஒரு கேரக்டர் வரும்ல, இந்த வடிவில் போய் பீடி வாங்க போவாரு, அப்போ ஒருத்தர் இருந்து முறைச்சுக்கிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்காகவே என் தம்பியை வச்சிருக்கிறான். இப்படி சேர்ந்த ஒரு விஷயம் தான். அப்படி யதார்த்தமா ஸ்டுடியோவில் பாடல்கள் பண்ணும்போது இடையில சும்மா வந்து உட்காந்து வேடிக்கை வந்தவங்க பார்க்க வந்தவர் தான் இடையில வந்து நிஜாம் பாக்குன்னு ஒரு பாட்டை போட்டு போயிட்டாப்ல.
அது ஹிட் அடிக்க போய் அதுக்கப்புறம் நம்மளே ஒண்ணு பண்ணுவோமேன்னு இப்படி பண்ண ஆரம்பிச்சோம். தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வரவேற்பு மக்கள் பயங்கரமா அத கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த நிஜாம் பாக்கு அது எப்படி உருவாச்சு? அது அது வந்து ஸ்பாட்ல எப்படி அத நீங்க ஏத்துக்கிட்டீங்க? ஏன்னா சிலர்லாம் வந்து என்ன கலாய்க்கிறியா நீ போ அப்படின்ற மாதிரிலாம் கோவம் வந்துரும். இல்ல இது உண்மையாவே இப்ப காண்டாச்சு. அது உண்மையா நாங்க வந்து அத திட்டமிட்டு எடுக்கல. சரி. அப்போ நாங்க பண்ணது யதார்த்தமா பாடிக்கிட்டு இந்த பஜனை எல்லாம் வந்துச்சு இல்லையா? அப்போ அதனால அப்படி பாடிக்கிட்டு இருந்தோம். இவரு நின்றுகிட்டு இருந்தவர் திடீர்னு அதை போட்டாரு. சரி. ஆனா அத நாங்க அப்போ கோவப்பட்டோம் ரைட்டு. ஆனா அதுக்கப்புறம் அது நகைச்சுவையா பார்க்கும்போது எல்லாரும் அது நல்லா இருந்துச்சு. கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே. கருப்பையண்ணே அண்ணே கரெக்டா சொல்லணும். ஓகே, உங்களோட அந்த ஸ்லாங்கு உங்களோட அந்த மேனரிசம் தான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த டீமோட ஒர்க் பண்றது? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க நினைச்சீங்களா? ஏன்னா நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த மாதிரி நம்மளே மக்கள் ஏத்துக்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இவ்வளவுக்கு போகும். அப்படித்தானே அப்படித்தானே சொல்ல சொன்னீங்க இல்லையா? என்னென்ன ஒவ்வொரு விஷயம் பேசுறப்ப அதே அதான சொன்னேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுப்பீங்களா? ஆமா, அப்ப அண்ணன்ட்ட கேட்டுதான் எந்த வேலையும் பண்ண. அப்படி அவர் சொல்றாரு, நான் சொல்றது ஒண்ணும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இப்பதானே சொன்னாரு. இல்ல அண்ணன் அப்படி இதுக்காண்டி சொல்றாப்புல. நாங்க அண்ணனை கேட்காம எதுவுமே பண்ணது இல்ல. டெம்பரரியா இருந்தாரு, இப்ப பர்மனன்ட் ஆயிட்டாரு. இப்போட நான் வரையில அவரை சொன்னதுதான் கேட்டேன். என்ன சொன்னாரு? நான் முன்னாடி போறேன், பின்னாடியே வந்து சொன்னதுனாலதான் லேட்டு. ஏன் பின்னாடியே வந்தேன்? பின்னாடியே அந்த பின்னாடியேவா? அதனால அண்ணன் சொல்றதுதான் நாங்க கேட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கோம். என்ன உண்மைதானே? ஆமா, இங்கிட்டு போயிருங்க. இல்ல நாங்க போன்ல நீங்க பேசுறப்ப அண்ணன் லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டிருந்தாரு. எங்கப்பா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி நான் பின்னாடியே தானே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னீங்களா? இன்னும் பின்னாடியே வந்தா நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னும். நான் அந்த பின்னாடில பின்னாடியே வந்தேன். பின்னாடியே வந்தீங்களா? நீ சொல்றது தானே கேட்டேன். சரி, இன்டர்வியூ முடிச்சுட்டு வரதான் நல்ல வார்த்தையா சொல்லுங்க. பின்னாடி மாதிரி அண்ணா நீங்க சொல்லுங்க, அண்ணனை பத்தி சொல்லுங்க, இந்த டீமை பத்தி சொல்லுங்க. நான் அண்ணனோட குழுவில் சேர்ந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். சரி. அண்ணனோட தான் ஒரு 5 வருஷமா அண்ணனோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய இடத்துக்கு நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி போகிறோம், கச்சேரிலாம் பண்ணுறோம். ஆனால் இப்போ கிட்டன்ஸில் இடையில சும்மா நீ இடையில வந்து நீ இந்த இதில் வீடியோவில் வந்து நெல் அப்படின்னு சொன்னார். அப்போ யதார்த்தமாக இருக்கும்போது தான் அந்த கோழி கடை காமெடியில் அதில் எனக்கு டைலாக்கே கிடையாது. எனக்கு டைலாக் எதுவுமே வைக்கல. ஆனால் அந்த ஒரு ரியாக்ஷனை வச்சு அது என்னென்ன ஜண்டான்னு சவுண்டை போட்டு விட்டோம் ஒன்று வச்சு அது கொஞ்சம் இதுவாச்சு. அப்புறம் அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ணனோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்கு? வணக்கண்ணா, என் பேர் நந்தகுமார். அண்ணனை இப்போ ஒரு 7-8 மாதமாக தெரியும் எனக்கு. அண்ணனை வச்சு தான் பழக்கம். அண்ணன் நான் பேசிக்காக நான் எலக்ட்ரிஷியன். நம்ம ஒர்க்கு இந்த ஃபீல்டு இது கிடையாது. அண்ணனோட அப்பப்போ கச்சேரிக்கு வருவேன், போவேன், பார்ப்பேன். அண்ணனோட ஃபேனு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே. சின்ன வயசுல இருந்து நான் அண்ணனோட வயசு கூட இருந்து அதை மென்ஷன் பண்றேன். இல்லைன்னு மாதிரி அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அப்போலேருந்து, சின்ன வயசுல இருந்து. அண்ணனை பார்த்துருவோண்ணா, ஒரு செகண்ட் அவர் கூட நின்றுவோமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோமா, ஒரு செல்ஃபி எடுப்போம். அண்ணன் என்னைக்கு போய் கேட்பேன் மேடையில், அண்ணன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், வாப்பா எடுப்பா அப்படி. அப்படிலாம் பார்த்துட்டு இன்னைக்கு அண்ணன் கூட சேர்ந்து நிற்கிறோம், நம்மளும் ஒரு நடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கையில நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு யாரோ ஒரு ஊருக்குள்ள ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சவங்கலாம் இன்னைக்கு ஒரு இளையராஜா கூட எல்லாம் அவன் போய் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கான்டா அவன் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு பேசலாம், நமக்கு பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு ஊருக்குள்ள. அப்படி இப்போ ரீசெண்டாக நான் அந்த ரிதம் பேடு கற்றுக்கிட்டு இருக்கேன். இது இப்போ கலைத்துறையில் இப்போ பெரிய ஆளுங்க யாருமே இன்னும் எடுத்தடுப்பில் யாரும் பெரிய ஆள் ஆக போகிறது இல்லை. அப்படி இருக்கையில் தம்பி சரி வளர்ந்து வரட்டும் அப்படின்னு அண்ணனோட இசைக்குள்ள நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுத்தாரு. அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திட்டு வர்றேன். அப்படி இருக்கையில் அன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கையில் நான் யதார்த்தமாக வேடிக்கை பார்க்க தான் போனேன். அன்னைக்கு யதார்த்தமாக போய் பார்க்கும்போது தம்பி இந்த சும்மா வந்து நில்லு வா அப்படின்னு நிற்க வச்சார் அந்த இடத்துல. பார்த்தா நம்மளோட சும்மா ஒன்றும் டைலாக் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துக்கிட்டு நின்றேன். அது வந்து அவ்வளோ இதுவாயிருச்சு. யாரா அவன் அப்படி முறைச்சிக்கிட்டே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே எங்கள் சைட்லேயும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊர்லேருந்து. அது ஒரு நல்ல கிளிக் ஆயிடுச்சு. நான் நினச்சேன் சரி சும்மா நிற்க கூட முடியாது அண்ணா பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி நம்மளாம் நடிக்கிறோமே இன்னைக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு அது. ஓகே, விஷயத்தில் பார்த்தீங்களாண்ணே, இன்னும் நிறைய கலைஞர்கள் உங்களாக உருவாக ரெடியா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது இங்க இருந்தே தெரியுது. ஆனா அந்த மைக்கை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்கண்ணே. ரொம்ப நேரமா நம்ம பேசிட்டே இருக்கோம். அது எங்களுக்கு அந்த நிஜாம் பாக்கு அங்கிருந்து தொடங்கலான் இருக்கேன். அது இங்க எங்களுக்காக
கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலாயா. குழந்தைய பெரியவர் அனைவரும் விரும்பும் நிஜாம் பாக்கு நிஜாம் பாக்கு. ஓகே, அது இப்ப அந்த டைலாக் போடலாமாண்ணே? அது இங்க வருமா அந்த கோழி காமெடி? அது அதுதான் கோழியா நீங்க வாட்டர் கேன் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. இப்ப நான் கேக்குறேன், இவரு தான் கடைக்காரர், இவர் கறி கடைக்காரர். நான் அவருக்கு கேக்குறேன், நாட்டுக்கோழி இருக்கா? இருக்குண்ணே. எத்தனை கிலோ? ஒரு 1.5 கிலோ போடுங்க. உள்நாடா வெளிநாடா? உள்நாடுனா என்ன, வெளிநாடுனா என்ன? இந்த வெளியில கட்டி கிடக்கு பாருங்க, ஆமா, இது ஊரா வெளிநாடு. ஓ, இந்த உள்ள அடைச்சு போட்டிருக்கமா, இது ஊரா உள்நாடு. வெளிநாட்டுல கோழிய வெளில வெள்ளிருக்கிய, அது வெளிநாட்டு கோழி போறாதா? எப்படி ஓடும்? பாஸ்போர்ட்டை தான் புடிங்கி வச்சிருக்கல. விவரம் இல்லாம இல்லப்பு, இல்லன்னா தொழில் நடத்த முடியாது. சரி, ஓகே, எனக்கு ஒரு 1.5 கிலோ நாட்டுக்கோழி போடு. நாட்டுக்கோழி? உள்நாட்டு கோழியா? ஆமா, 1.5 கிலோ. வாங்க போய். உள்நாட்டு கோழி ராம்நாடு 1.25 வருஷம். வருஷமா? 1.25 வருஷம் இருந்துச்சு ராம்நாடு கோழியா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏய், யார ஏமாத்துற? உசிலம்பட்டி கோழி, செவ்வி அதுபுறது. கரெக்டா சொல்லிவிட்டேன். அந்த கோழி போடுறா. அப்படிங்க போய் எடுங்க போய். இந்தாங்க கருங்கோழி. எந்த ஊர் கோழி? வத்தலை குண்டு. வத்தலை குண்டா? அருமையா இருக்கும். டேய், பாடுறா, நல்லா தெரியுது, பாடுறா. என்ன தெரியுது? பாடுறா, புதுக்கோட்டை கோழிடா. புதுக்கோட்டையா? ஆமா. புடிச்சு உள்ள ஓடுங்க போய். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போறாங்க. எந்த ஊரா நீ? எந்த ஊரா? நீங்க தான் பார்த்து கண்டுபிடிக்க. ஓ, இந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நீ எந்த ஊருப்பா? அதான் லாஸ்ட் பஞ்ச். அதெல்லாம் வந்து இப்படி பேசணும் டயலாக் இல்ல, கடைசியா போற நேரத்துல அவரை தூக்கி பாத்துருவாப்ல. ஓகே, இந்த பாடகர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எவ்வளவுதான் காமெடிகள் பண்ணாலும் அவரும் பாடியிருக்காரு. அதெல்லாம் எப்படி நீங்களா? அதுல அவரு நல்லா பாடக்கூடிய ஆள் தான், பாடக்கூடிய ஆளு. தொடர்ந்து வந்து மேடைகளை பயன்படுத்தாம இருக்காரு. எனக்கு தெரிஞ்சுட்டு அவரு நிறைய பேர் பாடுறாங்க, அவங்களுக்கு மத்தியில இவர் பெரிய குறைபாடெல்லாம் ஒன்றும் குறையான்னு ஒன்றும் பாடல. இவரும் நியாயமா பாடக்கூடிய ஆளு தான். அந்த இசைஞானம்லாம் இருக்கு. அப்படி இல்லைன்னா நாங்க பாடும்போதே அதே ஸ்கேல்ல குழந்தைகள் பெரிய வரைவர் அதெல்லாம் எடுக்க முடியாது. அதே மாதிரி எடுத்துருப்பாப்ல. இன்னும் சக்திமான் ஒண்ணு பண்ணிருப்போம். அதாவது நாங்க என்ன பாட்டு சொல்லு? சக்திமான் 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 சக்தி சக்தி சக்திமான் சுத்துவாப்ல கிடந்து. அதெல்லாம் வந்து அதே ஸ்கேல்ல எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம், அந்த சுதியில எடுக்கிறதுலாம் இசைஞானம் தான். அது இல்லாம எல்லாம் ஒன்றும் வராது. அப்புறம் அவரு நாங்க இந்த ரீல்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே இவருக்கு 2 பாட்டு நம்ம போட்டு கொடுத்தோம். அந்த பாடல் நானே மேடையெல்லாம் பாடுறேன். பொன்னாலதான் போச்சு மச்சான் காசு அப்படின்னு அவர் பாடின பாட்டு. நானும் கூட, நானும் எங்க அண்ணெல்லாம் கூட பாடிருப்போம். சரி, அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கா. இப்ப இவரு தெரியாத முகமா இருக்கும்போது இவர் பாடி அது வெளில வர்றது, அது போய் சேருமா அப்படிங்கிறத தாண்டி தெரிஞ்ச முகமா நம்மளும் சேர்ந்து பாடுறது வந்து நமக்காவது 4 பேர் பார்ப்பாங்கல்ல, அது மூலமா அவரையும் பார்ப்பாங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவர் பண்ணி. ஆரம்பிக்கலாமா? என்னன்னு? பொன்னாலதான் தன்னன்னா தானே தன்னன்னா நானே தன்னன்னா தானே தன்னன்னா தன்னன்னா தானே தன்னன்னா நானே தன்னன்னா தானே தன்னன்னா. பொன்னாலதான் போச்சு மச்சான் காசு, அவளை பின்னாலதான் சுத்த வைக்க ஆசை. பொன்னாலதான் போச்சு மச்சான் காசு, அவளை பின்னாலதான் சுத்த வைக்க ஆசை. கலர் கலரா சட்டை போட்டு கமகமனு செண்டு போட்டு மைனராட்ட சுத்தி வந்தே மாப்புள்ள. ஒத்த நொடி என்ன பார்த்து கட்டி விட்டா, கண்ணை சேர்த்து அத்து விட்டா சும்மா ஒரு சாக்குல. மாப்புள்ள 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 மாப்புள்ள. நாய்க்கு 4 காலு நடக்கும் போது ஆட்டு வாழு, அதையும் வாங்கி தந்தாவன் பங்கவாளு. வேணாண்டா அக்க போரு ஏன் பாடு கட்ட கேடு, சும்மா போச்சு மச்சி பொம்பளைய கோளாறு. ஒட்டிக்கிட்டாடா அவ பொட்டி கடை லட்டாட்டம், கொட்டி புட்டாடா குட்டம் தேலாட்டம். ஆத்தாடியும் நீங்க பண்ணது? ஆத்தாடி பூச்சூடி நான் தான் எழுதுனேன். சிறப்பு சிறப்பு. நான் தானே. யார் எழுதுனது? இசையமைச்சா? ஆமா. இலங்கை அருண் எழுதின பாட்டு. நான் அதுவும் அதான் ஆரம்பிச்சுக்கணுமா இல்ல நீங்களே பாடிடுவீங்களா? ஆத்தாடி முல்ல பூச்சூடி நான் பார்க்காம பார்த்தேனே நான் தேடி, ஏன் கேடி நான் வாயாடி வந்து விமம்பு பண்ணாத நீ காளி.
நிறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கீங்க, நிறைய பாடல்கள் பாடிருக்கீங்க. இன்னும் சினிமாக்கு நம்மளுக்கு உண்டான அந்த மைல்கல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் கரெக்டா ஒன்னும் செட் ஆகலையோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. இன்னும் போராடிட்டே இருக்கும் அந்த விஷயத்துக்காக. ஒருவேளை என்னோட முயற்சிகள் கூட தொய்வடைஞ்சு போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது. என்னன்னா நான் இந்த இந்த கலைத்துறையை நம்பி என்னை நம்பி ஒரு 25 பேர் கலைஞர்கள் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு 8 மாசம் 6 மாச கால ஓட்டம் இது. இந்த நேரத்துல நான் இதுக்காக போய் இந்த சினிமா வாழ்க்கைக்காக என் ஒருத்தனுக்காக நான் போய் தேடி ஓடுறேன் பாருங்க. அது அந்த அந்த ஓட்டத்துல இவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிருமோங்கிறத நான் கொஞ்சம் அச்சத்தோட தான் நான் பயணிக்கிறேன். இதுவரைக்கும் வெளி நிகழ்ச்சிக்கு என்னை தனியா கூப்பிட்டா கூட நான் போறதில்ல. அதுக்கான காரணமும் கலைஞர்கள் தான். ஏன்னா நான் வெளில போவேன், எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆனா இந்த இருக்கிற யாருக்கும் வேலை இருக்காது. எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க. என்னன்னா இப்ப நீங்க ஒரு கம்பெனில பிரதானமா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற போது அடுத்த கம்பெனில இருந்து உங்களை கூப்பிட மாட்டாங்க. அவரு கம்பெனில வேலை வந்துச்சுன்னா போயிடுவாருன்னு சொல்லுவாங்கல்ல. அதனாலயே அப்படி தவிர்த்துருவாங்க கலைஞர்களை. அதுக்காகவே இவங்களை சங்கடப்படுத்திட கூடாது, இவங்களை ஒரு நட்டநடு காட்டுல விட்டு போன மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கேன். இதை நான் எங்க கத்துக்கிட்டேன்னா, கிட்டத்தட்ட 6 மாசமா நம்ம கலக்க போதில் இருந்தோம்ல, அப்ப இவங்க பாடு கொஞ்சம் திண்டாட்டமா போச்சு. இவங்க போய் இன்னொருத்திட்ட போயிட்டு வேலை இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்றதை நான் விரும்பவே இல்லை. அதுக்காகவே வந்து நான் வெளியில வேலை வாங்குறது இல்லை. சினிமாவை தேடி ஓடுறது, பாடலுக்கான வாய்ப்பு இல்ல திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி ஓடாம இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். கிடைச்ச வாய்ப்பு தான். இப்ப இது வரைக்கும் பண்ணங்களை எல்லாமே நமக்கு வந்த அழைப்பு. இந்த மாதிரி ரெக்கார்டிங் சார் கூப்பிட்டுருக்காங்க. இமான் சாருக்கு பாடியிருக்கோம், கோவிந்த் வசந்தா சாருக்கு பாடியிருக்கிறோம், ஸ்ரீகாந்த் சாருக்கு பாடியிருக்கோம், ஜேம்ஸ் சாருக்கு பாடியிருக்கிறோம், அப்புறம் சாம்சிஎஸ் சார் பாடியிருக்கிறோம், அப்புறம் வந்து ராஜா சாருக்கு பாடியிருக்கிறோம். இப்படி எல்லாருக்கும் ஓரளவுக்கு போய் அவங்கவுங்கள தொட்டிருக்கோம். அப்படின்னா அது எல்லாமே இங்கேருந்து பண்ண விஷயங்கள் அவங்கள பாதிச்சு அவங்க கூப்பிட்டது தான். சினிமாவுக்குன்னு இன்னும் போய் தங்கி தேடி ஓடலை. ஓடனா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் அந்த கலைஞர்களையும் கொஞ்சம் எண்ணத்தில் வச்சுக்கிட்டு போகாமல் இருக்கேன். போவேன் கண்டிப்பாக. இவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன்னமும் இவர் கூட நான் நினச்சே பார்க்கலைங்க. இவர் கூட நின்று நான் இவரோட மியூசிக்கில் பாடியிருக்கேன் அப்படின்றது இன்னும் வியக்கிற ஒரு விஷயம். பொதுவாகவே எல்லாரும் இப்போ நீங்கள் இசைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுடைய நீங்கள் என்ன லட்சியமா, நான் இப்படியா சினிமாவில் பாடணும். ஆமாம். அதோட உச்சபட்சமா யாரை சொல்லுவாங்க? இசைனா நம்ம இளையராஜா அவர்கள். அவ்வளோதான். எங்களோட வாழ்க்கையிலையும் இங்க இருக்கிற யாரை கேட்டாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம் மாதிரி. இசைக்கு வந்து அவர் தான் கடவுள் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அப்போ வந்து அவர்கிட்ட போய் பாடணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான தகுதி திறமை எல்லாம் இருக்குதான்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. ஆனா எங்களுக்கு பெரிய ஆசை என்னன்னா அவர் போய் ஒரு கோரஸாவது பாடுறங்கிற ஆசை. பல நேரங்கள்ல அதுக்கான முயற்சிகள் லேசா அங்க சென்னையில் இருக்கும்போது பண்ணி பார்த்துருக்கோம், கிடைக்கல. திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. அவரோட உதவியாளர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க, இன்னைக்கு சென்னையில் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் அன்னைக்கு சென்னையில் இருந்தேன். 11 மணிக்கு ஸ்டுடியோக்கு வந்துருங்க நாங்கள். அப்புறம் நேராக போயிட்டேன். போய் ராஜா சாரோட இசையில் தான் பாட போகிறீங்க, உங்கள் பாடல் ஒன்று கேட்டோம், அந்த குரல் நல்லா இருந்துச்சு, அதை வச்சு சார்கிட்ட போட்டு காட்டணும், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. எடுக்க சொல்லிட்டாங்க. அப்படின்னு பாட்டு கொடுக்குறாங்க, பாட்டை பாடுறோம். நான் ஒரு 2-3 மணி நேரம் பாடுறேன். நான் என்ன நினச்சிட்டு போகிறேன்னா படப்படன்னு போகிறேன். சார் இருப்பாங்க, எப்படி போய் நின்று பாடுறது அப்படின்னு நமக்கு உண்டான மைனஸ் நமக்கு தெரியும்ல. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணுவேன், எதை என்னால் பாட முடியாது, இதெல்லாம் எனக்கு தெரியும்ல. அப்போ இந்த பயத்தோடவே போகிறேன். சரி எப்படியாவது அவர் அந்த இசைக்கூடத்துக்குள்ளே போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துட்டா கூட போதும் அப்படின்னு நினச்சி போகிறோம். பாட்டு ஒரு பல்லையும் சரணம் பாடி முடிச்சாச்சு. சார் திடீர்னு பார்த்தா வெள்ளை வெள்ளையர்னு ட்ரெஸ்ஸு போட்டு வாராரு. வந்து பார்த்துட்டு நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். என்னை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாமல் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு பாட்டை ஸ்டூடியோ கன்சோல் ரூமுக்குள்ளே உட்காந்து கேட்குறாங்க. கேட்டு வந்தாங்க. வந்துட்டு நான் அமைதியாக இருந்தேன். அதுபடி 6 மணி பட்டியில் வந்து இன்னொருத்தர் பிடிக்கிறாரு. இவர் அந்த இடத்த வந்து இப்படி பாடணும், அப்படி பாடணும், இது எப்படி பாடக்கூடாது, இது நீ கிராமத்தான் தானே, பப்பரப்பேன்னு பாடு. சரிங்க எங்கள் பாடு அப்படின்றாங்க. நான் உடனே பாடி காட்டுறேன். அந்த இடம் அப்படி பாடக்கூடாது, இப்படி பாடணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு இந்த அனுபவம் இருக்குல்ல, அவரு எனக்கு சொல்லிக் கொடுக்குற அனுபவம் இருக்குல்ல, சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல எதுவுமே வேணாங்க. எதுவுமே வேண்டாம் எனக்கு. இந்த துறைக்கு இந்த இளையராஜான்னு ஒரு பேர் வச்சாங்கல்ல, இந்த பேருக்கு அவர் நின்று அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாருல, அது எனக்கு ஒண்ணு போதும். சரி இதோட தான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் போயிடுவாருன்னு பார்த்தேன். போயிட்டாரு. அடுத்த சரணத்தை பாட சொன்னாங்க. அவர் சொன்ன கரெக்ஷன்லாம் பாடிட்டு இருக்கோம். திடீர்னு வந்தார் மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு. வந்துட்டு மறுபடியும் பாட்டை கேட்கிறாரு. கேட்டுட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் சொல்லிட்டு போறாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா இவ்வளவு கரெக்ஷன் சொல்றாங்களே, ஒருவேளை பாட்டை வைக்க மாட்டாங்களோ, நம்ம குரல் இருக்காதோ அப்படின்னு. சாருக்கு பிடிச்சிருந்தா கரெக்ஷன் சொல்லுவாரு, பிடிக்கலன்னா உள்ள எங்களை கூப்பிட்டு போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படி அப்ப நம்மளுக்கு பிடிச்சுதான் கரெக்ஷன் சொல்றாங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் போச்சு. இன்னும் படம் வெளில வரல.
வந்தாதான் நிச்சயம். 7 மணி வரைக்கும் போகுது. அப்போ 3வது தடவை வந்தாரு பாருங்க. ஆமா. அப்ப முழு பாட்டையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு நானா சொன்னேன். அப்பவும் போயிருப்பாரு. ஐயா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டு. அப்புறம் ஒண்ணு வாங்க அப்படின்னு. அப்ப நான் போய் என்ன சொல்றேன், ஐயா உங்க பேரு தான் என் பேரும் அப்படின்னு. அப்ப நீனும் இளையராஜாவா அப்படின்னு கேட்டாரு. நான் தப்பா கேட்டோம்னுட்டு, ஐயா இல்லைங்க ஐயா உங்க மேல உள்ள விருப்பத்துல தான் இந்த பேர் வச்சிருக்காங்க வீட்டுல. அப்படியா? ஆனா நான் ஊர் பேரை சேர்த்து தாங்க ஐயா போடுறேன். ஆந்தவுடி இளையராஜான்னு போடுறேன். ஓ என்னை பண்ண ஒரு இளையராஜான்னு போட சொல்லுங்க ஐயா, குழப்பி விட்டுருவான் அப்படிங்கிறார். சரி, இவ்வளவு இயல்பா பேசார். அங்கே ஒரு நகைச்சுவை இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு, என் பேர் உண்மையான பேர் என்ன தெரியுமா? என் பேர் ஞான தேசிகன். அப்புறம் வீட்டுல வச்ச பேரு ராசையா. அப்புறம் ஊர் பேர்லாம் சேர்ந்து வச்ச பேர் தான் இளையராஜா அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேசுறாரு. அப்போ சொன்னாரு, அந்த ஒரு அதாவது கடவுள் கொடுக்கறத யாரால தடுக்க முடியுமா? நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்தா அதை எப்படி பாடணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வரியில வருது. அந்த வரியில வர அந்த வார்த்தைய நான் கொடுத்தா நீ எப்படி பாடணும்? சந்தோஷமா பாடணும்ல, இப்ப பாடு அப்படின்ற. அத எந்த வழியில சொன்னா அவனுக்கு புரியுமோ அந்த எமோஷனை உள்ள கடத்துறாரு. அந்த எமோஷன்ல பாடு அப்படிங்கிறாரு. இந்த சின்ன அனுபவம் இருக்குல்ல, இது என்னோட வாழ்நாள்ல ஒரு பெரிய அனுபவம். வெளியே வந்த வாட்டி எப்படின்னு இருந்துச்சு? ஒரு கனவு. பெரிய கனவு தாங்க. அதுல நம்ம நினைச்சு கூட பார்க்கல. சொல்ல போனா இப்ப யாராவது ரொம்ப எப்படி சொல்ற ஹிட் சாங்கா கொடுக்குற மியூசிக் டைரக்டர் போய் பாடணும், அப்பதான் நம்ம வெளில தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்படி நினைச்சுக்கிட்டே ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது, அந்த ஒரு புகைப்படம் போதுமே, அவருடைய இசையில நான் பாடியிருக்கேன்னு சொல்லி போட்ட ஒரு அந்த புகைப்படம் போதும் வாழ்நாளுக்கு. வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அப்ப அங்கிருந்து ஆரம்பிச்சிருமானே எருக்கஞ்செடி. எருக்கஞ்செடி கிட்ட காதல எடுத்து சொல்லி புட்டேன், அந்த இழந்த மரத்துல ஏதேதோ எழுதி வச்சு புட்டேன், அந்த மேக்காட்டு மூலையில மேகங்க இருக்குதடி, ஏன் ராசாத்தி உன்னை எண்ணி ராகம் போறக்குதடி, ஒத்தையடி பாத வழி கொடுக்க மெத்த போல கோர புல்லுங்கடக்க, மானே நீ மனசரங்கி ஓடிவா, அந்த மடையாத்து தண்ணி போல ஓடிவா, அடிமானே நீ மனசரங்கி ஓடிவா, அந்த மடையாத்து தண்ணி போல ஓடிவா, எருக்கஞ்செடி கிட்ட காதல எடுத்து சொல்லி புட்டேன், அந்த இழந்த மரத்துல ஏதேதோ எழுதி வச்சு புட்டேன். சூப்பர். அண்ணனோட அடி மனசுல அதுதானே? அடிய மயிலே உனக்காகத்தான் பிறந்தேன், ஓ அழகால் நானும் உலகத்தையே மறந்தேன், கத்திரிப்பு தாவணி ஆளத்தானை கொள்ளுது, எம் மனச கூட்டித்தான் பின்னால் வர சொல்லுது, வேரோடுதான் சாஞ்சே நானும், ஏனோ இப்போ என்ன காணோம் கண்ணம்மா, ஒன்னால பொழுதெல்லாம் நான் வாடுறேன், அடியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தேன், ஓ அழகால் நானும் உலகத்தையே மறந்தேன். தம்பி அதுக்கு நல்லா வாசிப்பாப்ல. தம்பி தபிலிஸ்ட். ஓகே. அதனால அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிச்சு உங்களோட கெமிஸ்ட்ரியில. நீங்க சொல்லுங்க, அண்ணனோட பாடல்ல உங்களுக்கு மிக பிடிச்ச பாடல். அண்ணனோட எல்லா பாட்டுமே பிடிக்கும். அதுல ஒன் ஆஃப் த ஃபேவரட்னா வாடி என் கருத்த புள்ள. வாடி என் கருத்த புள்ள. அடி வாடி என் கருத்த புள்ள, 2 நாளாக உறக்கவல்ல, அடியள்ளி பல கள்ளி நான் வந்த போற தள்ளி, ஒம்பதில சொல்லிட்டு போடி, நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு, நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு, யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல, உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல, மோதி பாரு அடி பாடு நீ போட்டா ஓட்டி போடு, எனக்கான ஒரு கூட்டம் அடமேலங்கொட்டி ஆட்டம் போடு வாடி. இந்த அத்தமகவும் இன்னும் நாங்கெல்லாம் சோகமாயிட்டா எல்லாருமே பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லா பாட்டுல இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல நீங்களும் இருந்துட்டு இருப்பீங்க. ஏங்க இது கேட்டு பாருங்க, கண்ணு மூடி கேளுங்க, நம்ம அத்தமக விட்டுட்டு போனா இது தவிர என்னங்க பாட்டு அப்படின்ற மாதிரி. 2013-14 அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. 13-14 ரிலீஸ் ஆச்சு. என்னன்னா ஒரு சினிமா பாடல் கூட நம்ம வந்து அதை கொண்டாடக்கூடிய காலங்கள் இருக்குல்ல, அப்ப இசைஞானி அவருடைய பாட்டெல்லாம் இப்போ வரைக்கும் இருக்கு. சமீபத்தில் வந்த பாடல்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் மட்டும் மக்கள் கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க, அப்படிதான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 2014 இப்போ வரைக்கும் அந்த பாடல் பாடாத மேடை இல்லை, அந்த பாடல் பாடாத கல்யாணம் திருவிழா
எதுவும் கிடையாது. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம். 2 லைன் எங்களுக்கான. அத்தமாக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். அத்தமாக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அடி அஞ்சுகமே உன்னை கொஞ்சனுமே. நாம் இல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை. சிறப்பு. மாவீரன்ல ஓப்பனிங் பிட் நீங்க பாடியிருப்பீங்க. எங்களுக்கு அந்த பாடல் முழுக்க நீங்க இருந்திருக்கணுன்றது ஒரு ஆசையுமே இருந்துச்சு. ஏன்னா அந்த பிட்டு மட்டும்? நான் வந்து மண்டேலாவுல அந்த ஓப்பனிங் சாங் பாடினேன். ஆமா. ஒரு நீதி 9 சாதி இதுதானே எங்கூரு, கதை கேட்க உட்காரு, சொர்க்கம் எங்க ஊரு, சுணங்காம ஓடும் தண்ணீரு, அண்ணன் தம்பி பாரு ஆனாலும் சென்ற செய்வாரு, காடனு எங்கூரு சான்ஸே இல்ல நீ பாரு அப்படின்னு அந்த அந்த ஊரை பத்தின கதைகள்லாம் அப்படியே சொல்லி வருவான். எப்படின்னா நாங்க அண்ணன் மாதிரி இருப்போம், நாங்க அடிச்சுக்கிட்டு சாவோம் அப்படிலாம் இருக்கும். அந்த ஒரு சமூக நீதியான பாடலாக தான் இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு பரத் சங்கர் சார் மியூசிக். அவரு முதல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அவரோட படத்துல. அவரு என்ன நினைச்சாரு தெரியல, திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி முதல்ல நீங்க அந்த பாட்டுல முதல்ல உங்க குரல் தான் இருந்தது, எனக்கு சென்டிமெண்டா நீங்க இருக்கணும்னு தோணுது, ஆனா சின்ன பிட்டு தான் அப்படின்னாரு. அப்புறம் அங்க போனோம். அங்க போகும்போது அது ரெடி ஆகல. சீனா சீனா ஆவோமே சீனா அது மட்டும் தான் இருந்துச்சு. அது அனிருத் சார் பாடியிருந்தாரு. அப்போ இந்த 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 கேப் வந்து ஃபில்லப் பண்ணணும், ஏதாவது ஒன்று சார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா இது மாதிரி இருக்கலாமா அப்படின்னு ஒரு பாட்டை, ஒரு பழைய பாட்டு ஒன்று இது மாதிரி இருக்கலாமான்னு கேட்டேன்ல. அது பழைய பாட்டா, அது பாடல் வந்து சினிமாவில் அது மாதிரிலாம் வரல. அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த காலத்துல உள்ள சித்தர்கள் பாடின பாட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகிட்டு இருக்கும்ல, இதுல அந்த மாதிரி இருக்கலாமான்னு ஒரு நடை அப்படி இழுத்தேன். வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி இருக்கும், உன்னை நம்பி வந்துட்டோம் எங்களை காத்திடணும், வந்து சேர்ந்திடணும், வந்து ஆடிடணும் 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 அப்படியே முடிச்சு. ஓகே. அவர் அப்படியே அதை வச்சுட்டார். மாடன் முனியம்மா மாட்டு வண்டி மடோன்னா, ராவா பகலா என் ராசா தீரிகானா, தேடி வாரஎன்ன என் டைவா டைவா, இந்த கும்மாலத்தை ஊரே பார்க்கும் லைவா லைவா, தேடி வாரனை என் டைவா டைவா, இந்த கும்மாலத்தை ஊரே பார்க்கும் லைவா லைவா. மாடன் முனியம்மா மாட்டு வண்டி மடோன்னா, ராவா பகலா என் ராசா தீரிகானா. உள்ள இருக்கிற ஞாபகம் இருக்கானே பயங்கரமான ஹிட் ஆனது, தும்பிடிடி தும்பிடிடி அந்த அந்த பிட் ஞாபகம் இருக்கா? அந்த அருவி போல் அன்ப தருவாரே, சின்ன அறிவிப்பும் இன்றி சுடுவாரே, நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு 100ஆக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக, என் பார்வை உன்னோடு ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் என்னோடு வா உணர்ந்து போவோம் காதோரம் அடியாலோலோ, நான் தாங்க மாரோடு வா விருது தேரேவா. சிறப்புண்ணே. இதே சந்தோஷத்தோட எப்பவும் இருங்க. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.